இரண்டாவது சுற்று கருவாக்குறிச்சி பத்தான் பாய்ஸ் விசஸ் மன்னை ஐயாஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக இருக்கு. தயவு செய்து அனைத்து மேட்ச்களையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். முதல் பந்து நல்ல ஷாட். நல்ல ஷாட், ஒரு சிங்கிள் கிடைக்கும். வெல் போலுங்க, ஒரு விக்கெட் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ 1.3 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கீங்க. 6 for 1. Two overs completed, 7 for 1.
2 overs completed, 7 for 1. நல்ல ஒரு விக்கெட் இங்க. ஸோ 2 ஓவர்கள் முடிஞ்சிருக்கு. 7 for 2 இருந்தது. ஸோ 2.1 ஓவரில் இங்கே 7 for 2. நிஷாந்த் வந்திருக்காரு பவுலிங் போடுறதுக்கு. ஸோ முதலையே ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. கருவாக்குறிச்சி பாய்ஸ் இங்கே 2 ஓவருக்கு 7 ரன்கள், 2 விக்கெட் வேறு இழந்திருக்காங்க. ஐயாஸ் கொஞ்சம் பவுலிங் நல்லா போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஷார்ட் பால், ஆஹா நல்ல ஒரு ட்ரை, பட் கையில் நிற்கலை. ஸோ பால் யாருக்குமே நீ கையில் நிற்கலன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட் டென்னிஸ் பால், பட் இருந்தாலுமே ஷார்ப்பாக கையில் பெருசாக நிற்கல. நல்ல ஷாட் இங்கே. ஒரு 6 ஸோ முதல் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க கருவாக்குறிச்சி பத்தான் பாய்ஸ். ஸோ 12 for 2, 2.3 ஓவர்ஸில் ராகுல் மற்றும் ஆர்யா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இங்கே பில்ட் ஆகிட்டு இருக்கு. நிஷாந்த் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலுமே, ஸோ விக்கெட் ஆர்யா இங்கே தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ 12 for 3. சரி கொஞ்சம் லேட்டாக அப்டேட் ஆகிருக்கு. நல்ல ஷாட் ஆரா, எஸ் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு. முதல் 6. பேட்ஸ்மேன் நேம் கொஞ்சம் சொல்லிடுங்க. எஸ் நல்ல ஒரு ஷாட், மறுபடியும் ஒரு 6, பேக் டு பேக் 6. மாறன் மற்றும் ராகுல், ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஜொலிக்க போகுது. பேக் டு பேக் 6ங்க. ராகுல் 15 ரன் ஆடிட்டு இருக்காருங்க 12 பால்ல. காத்துல போயிருக்கு. ஒரு 1 ஷாட், 2வது ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு, நிக்க வச்சு ஓடி இருக்காங்க, பட் இருந்தாலுமே ஒரு விக்கெட். ஸோ 3 ஓவர்கள் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு.
26 ஓட்டங்கள் அடித்தால் மன்னை ஐயாஸ் அணியினர் வெற்றி பெறலாம். 18 பந்துகளில் 26 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். ஐயாஸ் அணியினர் தங்களது துவக்க மட்டையாளரை அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்ரீநாத் அண்ட் விக்கி. ஸோ போத் ஆர் த பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன்ஸ், 2 பேர் இங்கே க்ரீஸில். ஸோ செகண்ட் ரவுண்ட் இங்கே 26 நீடட் ஃப்ரம் 18 பால்ஸ். கொஞ்சம் குயிக்காக அடுத்த மேட்சஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் குயிக்காக அந்த மேட்சை எடுத்துகிட்டு போங்க அம்பையர் சார். ஸோ உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு ஒரு 10 மணிக்கு முடிச்சுட்டு போகலாம். டின்னர் பண்ணுமா இல்லை நிறைய பிரேக்ஃபாஸ்ட் தானே யோசிச்சுக்கோங்க. ஸோ முதல் பந்து ஸ்ரீநாத் ஆன் ஸ்ட்ரைக். விக்கி டு ஸ்ரீநாத். முதல் பந்து இங்கே ஒரு சுழல்ல சிக்க வச்சிருக்காரு விக்கி. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரனில் போட்டு போனார். அதுவும் அவர் போட்ட எக்ஸ்ட்ரா மட்டும்தான். சைடாம் 2 பால் இங்கே டாட்டு பிடிச்சி போட்டிருக்காருங்க. சைடாமில் போடுறாரு. ஒரு நல்ல வேரியேஷன் இருக்குது. ஒரு கேரம் பால் விக்கியோட கையிலிருந்து. ஷாட், நல்ல ஷாட். ஆஹா, விட்டுருக்காருங்க. அந்த பாலை டிசைன் பண்ணவங்க கையிலேயே பிடிக்கூடாதுன்னு டிசைன் பண்ணிருக்காங்க போல இருக்குது. எஸ், நல்ல ஒரு அட்டம்ப்டிங்க விக்கி கிட்ட இருந்து. நல்ல ஷாட். அப்புறம் நெட்ஸில் யாருமே உள்ளே கொஞ்சம் அன்வான்டாக யாரும் நிற்காதீங்க. அம்பையர்ஸை தவிர, ஃபீல்டர்ஸை தவிர, பேட்ஸ்மேன்ஸை தவிர யாரும் கொஞ்சம் உள்ளே நிற்காதீங்க. கொஞ்சம் வெளியில் வந்துருங்க. கைண்ட் ரெக்வஸ்ட். பதினாலு பந்துகளில் 26 ஓட்டங்கள் தேவை. இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து போட்டிகளும் DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஷாட் ஆன் த ஸ்லாட்டில் இருந்தது. ஆன் த ரைஸில் அடிக்கப்பட்ட ஒரு பந்து ஒரு ரன் அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து பெவிலியன் திரும்புகிறார் விக்கி. சரியான ஓவருங்க. இதுவரையும் ரன்னே கொடுக்கல. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே விக்கி. சுழல் போட்டு சுழட்டிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஷாட். 6. முதல் 6. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாருங்க. 4 பால் அழகா போட்டாரு டாட் பால்ஸ்க்கு. பிரசாந்த் யாருன்னு கேட்குறாரு யோகேஷ். பிரசாந்த் இருந்தீங்கன்னா கிரிக்கெட் பரம்பரை டீம் இங்கே உள்ளே வந்திருக்காங்க. அப்புறம் எத்தனை பரம்பரையாக கிரிக்கெட் விளாட்றீங்க? 12 பந்துகளில் 20 ஓட்டங்கள் அடித்தால் ஐயாஸ் அணியினர் வெற்றி பெறலாம். தடுத்து ஆடினால் கருவாக்குறிச்சி அணியினர் வெற்றி பெறலாம். ராகுல் இங்கே வந்திருக்காரு. ராகுல் ஆன் டு தி பால். அந்த ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஒரு பெரிய ஷாட். ஒரு சிங்கிள் மட்டுமே. நான் கண்டிப்பாக நல்லா டஃபாக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் 11 பந்துகளில் 19 ரன்கள். க்ளோஸாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். பேட்ஸ்மேன்ஸ் கிட்டேருந்து 2 வரல. போலர்ஸ் ரன்ஸும் அதிகமாக கொடுக்கல. ஸோ டாட் பால்ஸுமே கம்மியாக வந்திருக்கு. 6க்கு 6. லாஸ்ட் பால் வந்து லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுத்துட்டாரு விக்கி. அது கண்ட்ரோலாக போட்டதுனால நல்லா இருந்திருக்கும். ஒரு ஷார்ட் பால். ஒன்ஸ் அகைன் ஒரு டாட் பால். ராகுல். கண்டிப்பாக அது ஒரு டூ ஆர் டை மேட்ச் தாங்க. தில்லிக்கு ஒரு ஷாட்ஸ் நிறைய ஆடணும். ஷார்ட் பால். நல்ல ஷாட். பவுண்டரியா? 6. ஃப்ளாட் ஷாட். ஃப்ளாட்டாக இங்கே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இரண்டாவது 6. ஒரு ஓவருக்கு 2 6. அதாவது ஒரு 6 போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் மாறும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஓவருக்கு ஒரு 6 அடிச்சிட்டு இருக்காங்க. 9 பந்துகளில் 13 ஓட்டங்கள். அடுத்த ஷாட். இந்த தடவை ஒரு 4. மீதமுள்ள
8 பந்துகளில் ஐயாஸ் அணியினர் 9 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். 9 runs required from 8 balls. ஒரு ஷார்ட் பால் அகைன் தூக்கி அடிச்சிருக்காரு. ரன் ஓடுறாங்களா? இல்லை, ரன் அவுட்டாக இருக்கும். ரன் ஓடினாங்கன்னா கடைசி ஒரு பந்து. ஸோ இந்த பால் டாட் பால் போட்டு போனாருன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஓவருக்கு 9 ரன்கள். டாட் பாலா நேராக கேமராலே அடிச்சிருக்கிறாங்க. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 6 பந்துகளில் 9 ரன்கள் எடுத்தால் ஐயாஸ் அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்து ஆடினால் கருவாக்குறிச்சி அணியினர், கருவாக்குறிச்சி பதான் பாய்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்டம் அனைத்தும் டிஏஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க உங்க டீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, டீம் மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி டெய்லி விளையாட போறீங்களே, அப்படி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி லைவ்ல விளையாண்டுருக்கிறோன்னு. வந்த முதல் பாலே ஒரு வைடு போட்டிருக்காருங்க. அன்பார்ச்சுனேட்லி சூர்யா டாட் பால். ஆஹா, மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பால் இங்கே டாட் பால். ஒரு வைடா இருந்தாலுமே ஒரு கம்பேக், நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. ஷாட்டா 5 balls and 8 runs. ஒரு 6 அற்புதமான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. 3 பந்து மீதமுள்ள 3 பந்துகளில் 2 ஓட்டங்கள் அடித்தால் ஐயாஸ் அணியினர் வெற்றி பெறலாம். அதாவது ஒரு சிங்கிள் அடித்தாலுமே மேட்ச் ட்ரா. ஒரு சிங்கிள் அடித்தா மேட்ச் ட்ரா, 2 ரன்கள் அடித்தால் மேட்ச் வின்னு. ஐயாஸ் அணியினர் ரொம்ப டஃப்பான ஒரு மேட்ச். டாட் பால் 2க்கு 2. 2 பந்துகளில் 2 ஓட்டங்கள் எடுத்தால் விக்கெட்டா? ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 பால் 2 ரன். நல்ல ஷாட், பவுண்டரியா பார்க்கலாம், ரன் அவுட். ஆஹா, சரியான மேட்சுங்க. இன்னைக்கு நடந்த எல்லா மேட்ச்லையுமே இந்த ஒரு மேட்ச் பேசக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கு. செம்ம க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு இந்த மேட்ச். ஸோ ஒரு பால் 2 ரன். கருவாக்குறிச்சி ஒரு பால் நிறுத்தி போட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஐயாஸ் அணியினர் அவங்க கிட்ட இருந்த மேட்ச், அவங்க கையில் இருந்த மேட்ச் 3க்கு 2. 2 பால் இங்கே டாட் பால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 பால் விக்கெட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். 2 ரன்கள் தேவை 2 பந்துகளில் அப்படின்னு இருந்த ஒரு இடத்துல ஒரு விக்கெட். ஸோ ஒரு பந்தில் 2 ஓட்டங்கள் தேவை. ஸ்கோரர் கொஞ்சம் குயிக்காக அந்த விக்கெட்டை போட்டுருங்க. லைவில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. பார்க்குறல லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க எல்லா மேட்சுமே டிஏஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே மேட்ச் போய் பாருங்கள். மீதமுள்ள ஒரு பந்து ப்ரோ 1க்கு 2 தானே? நல்ல ஷாட், பவுண்டரியா? ஆஹா, பவுண்டரியோட இந்த மேட்ச் முடிவுக்கு வந்திருக்குங்க. மண்ணு ஐயாஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வான் பை ஐயாஸ். அதுவும் இந்த ஃபைனல் பாலில் வெற்றி பெற்ற வெற்றி வாய்ப்பை இழந்த 2 அணிகளுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.